Hello viewers, welcome to Tech Tamil 4. So இந்த வீடியோல Oppo F9 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைல்ல நோட்டிஃபிகேஷன்ல வரும். Oppo F9ல 6.3 inch full HD display கொடுத்திருக்காங்க. இது வந்து 84% screen to body ratio. So இதுல வந்து ஒரு சின்ன நாட்ச் இருக்கு. அந்த நாட்ச்ல கேமரா and earpiece வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 19.5:9 aspect ratio வந்து டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. So இதுல மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படினு கேட்டா இதுல வந்து Corning Gorilla Glass 6 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. So இதோட OS பொறுத்தவரைக்கும் அதாவது Android 8.1 Oreo Color OS 5.2 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. So மெயினா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க chipset. இதுல வந்து என்ன chipset யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அதாவது Mediatek Helio P60 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு Snapdragonக்கு ஒரு ஈக்குவலான ப்ராசஸர் அது Snapdragon 660 க்கு ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னு சொன்னா மிட் ரேஞ்சிலே இருக்குறதே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னா Helio P60 மட்டும் தான். பட் இதுல CPU பொறுத்தவரைக்கும் அதாவது octa-core ரெண்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து A53 இன்னொன்னு வந்து A73. பட் இதோட GPU பொறுத்தவரைக்கும் Mali G72 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து எந்த ஒரு ஹை கிராபிக்ஸ் கேமா இருந்தாலும் நம்மளால ஈஸியா வந்து ப்ளே பண்ண முடியும். சோ சில கேம்ஸை தவிர சோ இதோட மெமரியை பொறுத்தவரைக்கும் அதாவது 64GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. சோ RAM பொறுத்தவரையும் 4GB RAM 6GB RAMங்கற ரெண்டு வேரியன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட கார்டு ஸ்லாட்டை பொறுத்தவரையும் டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால நமக்கு வந்து ஒரே டைம்ல ரெண்டு சிம் பிளஸ் ஒரு SD கார்டும் போட்டு யூஸ் பண்ண முடியும். பட் இதோட ரியல் கேமரா கேமரா பொறுத்தவரையும் பேக் சைடு டுவல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க ஒரு புது ஸ்டைல்ல. பட் இதோட ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஒரு 16MP f1.8 அபெர்ச்சர் கொடுத்திருக்காங்க. சோ 2MP டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ அதனால லோ லைட்டை பொறுத்தவரையும் ரொம்பவும் சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படும். அது மட்டும் இல்ல இது வந்து Mi A2 அளவுக்கு பெட்டர் கிடையாது. ஏன்னா அதுல வந்து f1.75 அபெர்ச்சர் இது வந்து f1.8 அபெர்ச்சர் தான். பட் அது வந்து டெப்த் சென்சார் ரியல் கேமரா ரெண்டுக்குமே f1.7 அபெர்ச்சர். பட் இது அப்படி கிடையாது. ரியல் கேமராவுக்கு மட்டும் தான் f1.8 அபெர்ச்சர் கொடுத்திருக்காங்க. சோ இதோட செல்ஃபியை பொறுத்தவரையும் எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். இதுல வந்து 25MP f2.0 அபெர்ச்சர் கொடுத்திருக்காங்க. அதனால நமக்கு ஜூமிங்கை பொறுத்தவரையும் ரொம்பவும் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி வந்து இதுல எதிர்பார்க்கப்படும். இந்த மொபைலோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு கேமராவை பொறுத்தவரையும் இதில் வந்து 1080p 30fps வரையும் தான் நம்மளால வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்து சவுண்டை பொறுத்தவரையும் வைப்ரேட்டிங் MP3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலாகவே ரிங்டோன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ லவுட் ஸ்பீக்கரும் இருக்குது. அது மட்டும் இல்லை இதில் வந்து 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஸ்கிப் பண்ணவே கிடையாது. பட் இதில் இருக்க ஃபியூச்சர்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து Type-C வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்சார் தான். பட் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஜைரோஸ்கோப் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ் இதில் வந்து எல்லா சென்சருமே இருக்குது. எந்த ஒரு சென்சரும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணவே கிடையாது. பட் இதுல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது 5V to 4A சார்ஜ் அதாவது 20V சார்ஜர் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இதுல வந்து பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் 3500 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அது நம்மளுக்கு சீக்கிரமா டவுன் ஆகாது. ஒன் டே யூசேஜுக்கு ரொம்பவும் தாராளமான ஒரு பேட்டரி mAh தான். பட் இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால நம்மளால 1 hour 30 minutes நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். அதனால சீக்கிரமா சார்ஜ் பண்ணிக்கலாம். கேமிங் ஆகட்டும் எந்த ஒரு பர்பஸ்க்காகவே தாராளமாக இந்த மொபைல் வந்து சூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல இதுல வந்து மேனுவலாகவே டாக்குமெண்ட்ஸ் வியூவர்ஸ், ஃபோட்டோ எடிட்டர்ஸ் இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி வந்து 3500 mAh. இது வந்து ரிமூவல் பேட்டரி கிடையாது. ஒரு அட்டாச் பேட்டரி தான். பட் இந்த மொபைலோட பிசிக்கல் ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். மொபைலோட ரைட் சைடு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸை பொறுத்தவரைக்கும் அதாவது 8mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. பட் Mi A2 அளவுக்கு திக்னஸ் கம்மி கிடையாது. ஏன்னா அது வந்து பேட்டரி லைஃப் ரொம்பவும் கம்மி. பட் இதில் வந்து அதாவது 3500 mAh கொடுத்துருக்காங்க. ஒன் டே யூசேஜுக்கு ஹெவி யூசேஜாக இருந்தாலும் ஒன் டே யூசேஜுக்கு தாராளமாக தாங்கும். இதில் வந்து 8mm திக்னஸ் கொடுத்துருக்கனால ரொம்பவும் ஒரு பல்கியான வெயிட் வந்து நம்மளுக்கு தெரியாது. இதோட கிராம்ஸை பொறுத்தவரைக்கும் அதாவது 169 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது Redmi Note 5 Proவோட ஒரு கம்மியான கிராம்ஸ் தான். வெயிட்லெஸ்ஸான ஒரு மொபைல். பட் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல ப்ராடக்டான ஒரு மொபைல்னா இந்த மொபைல் தான். ஏன்னா இதில் வந்து Corning Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டினா எனக்கு பிடிக்காது. டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணாமல் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவும் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து கீழே போட்டாலும் எந்த ஒரு டேமேஜும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படாது. பட் இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் Helio P60 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூஸ்னு சொல்ல முடியாது. பட் Mediatek ப்ராசஸ்னாவே ஹீட்டிங் ஆகும். பட் அதனால ஒரு 45 degrees வந்து கேமிங் வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் வந்து ஹீட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.